கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் தற்போதைய அதிகபட்ச சில்லறை விலைகள் தொடர்பான திருத்தப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 27 அன்று வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பை திருத்தி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த புதிய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதற்கமைய 155 கிராம் நிகர எடை கொண்ட டுனா மற்றும் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் அதிகபட்ச சில்லறை விலை 165 ரூபாவாகவும் 425 கிராம் நிகர எடை கொண்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மீனின் அதிகபட்ச சில்லறை விலை 380 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 155 கிராம் நிகர எடை கொண்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மெக்ரல் மீனின் அதிகபட்ச விலை 210 ரூபாவாகவும் 425 கிராம் நிகர எடை கொண்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட மெக்ரல் மீனின் அதிகபட்ச விலை 480 ரூபாவாகவும் உள்ளது. மேலும் 155 கிராம் நிகர எடை கொண்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட செக் மெக்ரல் மீனின் அதிகபட்ச விலை 240 ரூபாவாகவும் 425 கிராம் நிகர எடை கொண்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட ஜெக் மெஹரல் மீனின் அதிகபட்ச சில்லறை விலை 560 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியில் கல்வி பயிலும் ஒரு பகுதி ஆசிரிய மாணவர்களுக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்ட நிலையில் 40 வரையிலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று அதிகாலை முதல் மாணவர்களுக்கு திடீர் காய்ச்சல் மற்றும் வாந்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து 7 மாணவர்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சில மாணவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர். கல்லூரி நிர்வாகம் கூறியே தனியார் மருந்தகங்களுக்கு சென்றதாக மாணவர்கள் தெரிவித்தனர். சுகவீனமடைந்த சில மாணவர்கள் வீடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சுகவீனம் தொடர்பாக மாணவர்களால் அவர்களின் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை அழைத்து செல்வதற்காக காலை மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்து பெற்றோர்கள் சிலர் வருகை தந்திருந்தனர். இருப்பினும் அவர்கள் கல்லூரி வளாகத்துக்குள் அனுமதிக்கப்படவில்லை. 3 மணி நேரமாக அவர்கள் பிரதான வாயிலில் காக்க வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. கம்பகா வத்துப்பட்டி வள ஏற்றுமதி பதப்படுத்தும் வலயத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்த இளம்பெண் தாதி உயிரை மாய்த்துள்ளார். வத்துப்பட்டி வள ஆதார மருத்துவமனையில் நடைபெற்ற பிரேத பரிசோதனையின் போது அவர் தூக்கிட்டு உயிரை மாய்த்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் கிமாயா செவ்வந்தி டி அல்விஸ் என்ற 23 வயதுடைய யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த யுவதி அத்தனகல்ல பகுதியைச் சேர்ந்த திருமணமாகாத தாதி என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பொலனறுவையில் தனது தாத்தாவுடன் வயலுக்கு சென்ற சிறுவன் உணவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் நேற்று பொலனறுவை மனம்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 15 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்தோடு விபத்தில் படுகாயமடைந்த தாத்தாவும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு 7:30 மணியளவில் மேற்படி சிறுவன் தனது தாத்தாவுடன் வயலுக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த உழவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பலத்த மின்னல் குறித்து வானிலை ஆய்வு நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையானது இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று தெரிவித்துள்ளது. தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை, ரத்தினபுரி, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மின்னலை பெய்ய அதிக வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. பாடசாலைக்கு அருகில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவர் ஹொரணை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஹொரணை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஹொரணை பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரான இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் ஹொரணை பிரதேசத்தில் வசிக்கும் 25 வயதுடைய இளைஞன் ஒருவராவார். சந்தேக நபரான இளைஞனிடமிருந்து 220 போதை மாத்திரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் என்றும் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் புயலாக வலுப்பெற்றுள்ளது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு மழை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது. இது தீவிரம் பெற்று ஒரு சூறாவளி புயலாக மாறவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயலால் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் மிக கனமழையை பெறும் என்பதோடு கடற்பகுதிகள் மற்றும் கரையோர பகுதிகளில் பலத்த வேகத்தில் காற்று வீசக்கூடும். இந்த நேரங்களில் கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் மற்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆகவே இது தொடர்பில் மக்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் அழுட்கமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களுவாமோதர பகுதியில் உள்ள வீடொன்றில் தீயில் கருகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அழுட்கமை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அழுட்கமை களுவாமோதர பகுதியைச் சேர்ந்த 87 வயதுடைய முதியவர் ஆவார். குறித்த மரணம் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த முதியவரின் மகன் அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பதில் எதுவும் கிடைக்காததால் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது முதியவர் வீட்டில் உள்ள கதரையில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பதுளையில் வெளிமடை பிரதேசத்தில் உள்ள மத்ரஸா ஒன்றின் குளியலறையில் 12 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அப்பிரதேச மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 12 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுவனின் மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக கூறி அப்பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சைனா தெரு சந்திக்கு அருகிலுள்ள கடையொன்றில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபை தீயணைப்பு படையினரின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தீ விபத்தின் போது ஏற்பட்ட புகையினால் சுவாசிக்க சிரமப்பட்டு ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவனின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள கதிரவன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.